ஆர்டினோ டியூட்டோரியல் 2க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். முதல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்போம் ஆர்டினோவில். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 3 எல்இடியை வச்சு ஒரு ரோட் லைட் எப்படி செய்கிறேன்னு, அந்த ரோட்டில் இருக்கிற சிக்னல் லைட் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்றைக்கு ஆர்டினோ சாஃப்ட்வேரில் எழுதி காட்டாமல் சேம் கோடிங் தான் வரும். நான் அந்த சிமுலேஷன் சாஃப்ட்வேரில் உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம் சாஃப்ட்வேரில். இப்போ நீங்கள் ரோட் லைட்டை பார்த்தீங்கன்னா அது 3 லைட் இருக்குது, க்ரீன், yellow, ரெட். அப்போ நான் 3 இன்புட் பண்ணணும். அதால் அது இப்போ எல்இடின்ற அவுட்புட் டிவைஸ். அப்போ 3 அவுட்புட் டிவைஸை ஆர்டினோவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் நேற்றே சொன்னேன் ஆர்டினோ சின்ன பிள்ளை மாதிரி அது சொல்கிறது தான் செய்யுமெண்டு. ஓகே, இப்போ ஆர்டினோவுக்கு நான் 3 அவுட்புட் டிவைஸ் இருக்குன்னு சொல்லணும். அதை சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஆர்டினோவில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கும். இந்த நம்பர் 0லேருந்து 13 வரையும் இருக்குது. அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு பின்னை செலக்ட் பண்ணலாம். ஒன்று கிரவுண்ட் பின், அது பொதுவானது எல்லாத்துக்கும். அதில் 13ல் ஏதாச்சும் ஒரு நம்பரை நான் செலக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்துலேயே பாருங்கள் தெரியும், 0லேருந்து 13 வரையும் இருக்குது. அப்போ 13 வரையும் இருக்குன்னா 14 பின் இருக்குது. 14 ஒன்றை செலக்ட் பண்ணலாம். ரைட், ஆர்டினோவுக்கு இப்படி தான் எழுதுவோம்னு ஆர்டினோ ப்ரோக்ராம் பண்ணினவர் செஞ்சுக்கிட்டார். நானும் அப்போ அப்படி தான் எழுதுவோம். பின் கேபிட்டல் எம். இதில் எழுதிக்க பாருங்கள், அது தானாகவே சொல்லித்தருது. அப்போ அதை கிளிக் பண்ணால் தண்டவாளில் வரும். ஆர்டினோ சாஃப்ட்வேர் எழுத விட இதில் கொஞ்சம் ஈஸியாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதில் நான் என்னென்ன பின்னில் எவ்வளோ போகிறேன்டா, நான் ஒரு 13 பின்னை தெரிவு செய்கிறேன். அது என்ன 13 பின் என்ன தெரிவு செய்ய போகிறேன், எல்இடின்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். அதில் அவுட்புட் என்று அடிக்கணும், கேபிட்டல் அடிக்கணும், அதுவாக சொல்லி தருது. ஓகே, ஈஸியாக இருக்குது. இப்போ 3 எல்இடி என்னபடியா 3 எல்இடி இருக்கிற 3 எல்இடிக்கு 3 அவுட்புட் தேவை. அதால் 3 அவுட்புட்டை நான் எழுதிக்கொள்வோம். பின் மோட். இப்போ அடுத்த எத்தனை பின் எடுக்க போகிறேன்னா நான் 8 பின் எடுப்பேன். அது அவுட்புட் வேஸ். அப்போ அவுட்புட் இது எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்தது பின் மோட். இப்போ எத்தனை பின் எடுக்க போகிறோம்டா, இது இந்த சாஃப்ட்வேர் லிங்கை சாஃப்ட்வேர் 2 இல்லை, இது ஆன்லைன்லாம் எழுதுறது. இது நான் லிங்கை பண்ணணும்னா உங்களை போட்டு விட்றேன், நீங்களும் இதில் எழுதி பழகிக்கொள்ளுங்க. இப்போ ஆர்டினோ வாங்க காசு இல்லை அப்படி ஒன்று நீங்கள் கருதி இதை படிக்காமல் விடாதீங்க. ஆர்டினோவை படிச்சிங்கன்னா ஆர்டினோவை நிறைய விஷயங்களை செய்யலாம். ஆர்டினோ அப்புறம் ரஸ்பெரி பை இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. நீங்கள் இதை முதல்ல ஆர்டினோவை படிங்க. 7 பின்னை கொடுக்குறேன் நான். அடுத்ததுக்கு அதுவும் அவுட்புட் டிவைஸ். ஓகே, அவுட்புட் டிவைஸ். இப்போ அவுட்புட் டிவைஸ் 3 தெரிவு செஞ்சாச்சு. இனிமேல் வைட் லூப்புக்கு போவோம். வைட் லூப் பண்ணால் என்னென்னு செய்யமாட்டா, இப்படி ஒரு கோடிங்கையும் ஒரு வரியாக வாட்சிக்கொண்டு போவோம். வாட்சிட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அப்புறம் 1வது வரைக்கும் போவோம். ஒரு திருப்பி 1வது வரைக்கும் கடைசி வரையும் அப்படி மாறி மாறி செஞ்சு கொண்டு இருக்கும். அதான் லூப் செட்டப், அதான் வைட் லூப்னு சொல்கிறது. ரைட், இதில் என்ன எழுதணும், டிஜிட்டல் ரைட். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் இதில் கிடக்கு உடனே வருது டிஜிட்டல் ரைட். இப்போ டிஜிட்டல் ரைட்டில் என்ன எழுத போகிறோம்டா, 13வது பின். 13வது பின்னில் என்ன செய்யணும், 13வது பின்னா ஹை பண்ணணும். ஹை பண்ணால் 1, லோ பண்ணால் 0. 5 வோல்டேஜ் 1ன்னா 5 வோல்டேஜ் வரும், 0ன்னா 1 வராது. அப்புறம் டிலே பண்ணணும். டிலேக்கு நான் ஒரு டைம் ஒன்றா கொடுக்குறேன், ஒரு 1200. சரியா கொடுத்தாச்சு. அப்புறம் அடுத்து என்ன செய்யணும், லோ பண்ணணும். டிஜிட்டல் ரைட் 13வது பின் ஹை பண்ணியாச்சு. அடுத்த லோ பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும், டிலே. அதுக்கு எவ்வளோ கொடுப்போம், 1200. இப்போ ஒரு எல்இடிக்கானதை எழுதியாச்சு. இப்போ அடுத்த எல்இடிக்கானதை எழுதுவோம். டிஜிட்டல் ரைட். இப்போ எத்தனை பின், 8வது பின் மேலே குறிச்சிக்கிறோம். 15 பாருங்கள், 8வது பின்னை குறிச்சிக்கிறோம். அப்போ 8வது பின் இதில் வர அதை என்ன செய்யணும், இனிமேல் ஹை பண்ணணும். ஓகே, ஹை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டிலே. இதில் எத்தனை பின்ன கொடுக்கணும், டிலேயில் எவ்வளோ நேரம் கொடுக்கணும், 1200 கொடுக்குறேன்னா நீங்கள் உங்களை விரும்பினாத எவ்வளோ டைமிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்த டிஜிட்டல் ரைட்.
இப்போ 8வது பின்னை லோ பண்ணணும் லோ பண்ணியாச்சு இனிமேல் டிலே பண்ணணும் இப்போ 2 எல்இடிக்கு எழுதியாச்சு 3வது எல்இடிக்கு போவோம் டிஜிட்டல் ரைட் இப்போ எத்தனாவது பின்னில் கொள்ளிருக்கோம்னா 3வது எல்இடி 7வது கொடுப்போம் ஹை பண்ணணும் ஹை பண்ணியாச்சு டிலே 1200 அடுத்த கை பண்ணால் லோ பண்ணணும் ஏழாவது பின் லோ பண்ணியாச்சு டிலே 1200 ஓகேண்ணா கோடிங் பகுதியை முடிஞ்சது இனிமே நான் வந்து ஆர்டினோவோட பின்னை கனெக்ட் பண்ணுவோம் இதில் ஆர்டினோ அப்படியே பொதுவாக வரும் இப்போ எல்இடி தேவை எங்களுக்கு எல்இடி எடுத்துக்கொள்வோம் இந்த எல்இடி கொண்டு வந்து நான் முதலாவது இருக்கிறேன் 13வது பின்னுக்கு முதலாவது லைட் பச்சை லைட் அப்போ இவருக்கு என்ன கொடுக்கணும்னா பச்சை கலர் கொடுக்கணும் சரிதானே கிரவுண்டோட கொழியாச்சு ஒரு பின்ன கிரவுண்டோட கொழியாச்சு அடுத்தது 13ஓட கொழியாச்சு முதல்ல பச்சை லைட் அதில் அப்படியே டிஜிட்டல் ஜேசனுங்க போவாங்க இதில் ரெட் டன்ட் இருக்கு முதல்ல லைட் க்ரீன்ன்றபடியாக க்ரீனாக மாற்றுங்க ஓகே மாற்றியாச்சு நம்ம அடுத்த எல்இடி ஆட் பண்ணுவோம் பச்சைக்கு அடுத்த மஞ்சள் இதுக்கும் கிரவுண்ட் பின் கிரவுண்டில் தான் இதில் பார்த்தீங்கன்னா அதில் எங்கே ஹோடிங் கழிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 8வது பின்னு கழிக்கிறோம் அப்போ அடுத்த வயரை 8வது கண்டே கனெக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 8வது குழியாச்சு அடுத்தது இது ஜெலோ லைட் என்னோடய இது ரெட்டில் நிற்குது இதை ஜெலோவாக மாற்றணும் ஜெலோவாக மாற்றியாச்சு அடுத்த எல்இடி ரெட் அடுத்த எல்இடி எடுத்தாச்சு கொழியாச்சு அதிலே ஒன்று கிரவுண்டு கொழுவணும் கொழியாச்சு அடுத்த பின்னா 7ல் கொழுவணும் 7ல் கொழியாச்சு பார்த்தீங்கன்னா ரோட் சிக்னலில் லைட் தெரியுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓகே இதை ரன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஓடரில் எரிஞ்சு கொண்டு இருக்குது இப்போ பச்சை பின் எரியவில்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கு ஏதோ ப்ளே ஒன்று இருக்குது ஸ்டாப் பண்ணி போட்டு பச்சை எரியலன்னு பார்ப்போம் ஓகே பச்சை கொழியாச்சு பச்சை வயர் கொழுவா படாமல் இருந்துருக்குது அதான் எரியலை பார்த்தீங்கன்னா ரோட் சிக்னல் மாதிரி எரியும் ஸ்டாப் பண்ணி போட்டு இதை ஓர்டரில் கொண்டு வந்து விட்றேன் ஓகே பார்த்தீங்கன்னா ரோட் சிக்னல் எரிஞ்சு கொண்டு இருக்கும் ஆனால் ரோட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை எரிஞ்சு நூந்த உடனே மஞ்சள் எரியணும் பார்த்தீங்கன்னா ஒரு டிலே டைம் ஒன்று கிடக்கு அதால் இதில் கோடிங்கில் சின்ன ஒரு மாற்றம் ஒன்று செய்யணும் என்ன செய்யலாம் இந்த கோடிங்கை இந்த டிலே என்றால் அழிச்சு விடும் இப்போ அது லோவான ஒரு வர டிலேயை இதில் அழித்து இதெல்லாம் உண்டாக்கி விடுவோம் கோடிங்க சின்ன வேலை தான் லோவுக்கு அடுத்த ஹை வரணும் லோவுக்கு அடுத்தது ஹை வரணும் லோவுக்கும் ஹைக்கும் இடையில இருக்க டிலேயை அழிச்சு விட்டா சரி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா லோவுக்கு அடுத்த ஹை வருது இந்த டிலேயும் அழிச்சு விடணும் ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணி போட திருப்பி ப்ளே பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ ஸ்டாப் பண்ணி போட திருப்பி ப்ளே பண்ணி பார்ப்போம் ப்ளே பண்ணி பார்த்தா பாருங்கள் ப்ளே பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிலே இல்லாமல் பல்பு நூந்து எரியுது க்ரீன் ஜெலோ ரெட் அண்டு நூந்து எரியுது ஆனால் விரிச்சிக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஜெலோ ஒரு கொஞ்சம் நேரம் தான் எரியும் க்ரீனும் ரெட்டு தான் நிறைய நேரம் எரியும்
அப்போ நீங்கள் அப்படி வேணுமென்னா நீங்கள் க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் டிலே டைமை கையில் டிலே டைமை கூட்டினீங்கன்னா அதுக்கான நேரம் எரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஹார்ட்வேரில் செய்ய டைம் இப்போ இந்த வீடியோவில் இருந்தால் போயிட்டுது. ஹார்ட்வேர் செஞ்சு இன்னும் ஒரு வீடியோ பார்ட் 2 அதுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு சிமுலேஷன்லேயே பார்ப்போம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறவனுடைய சிமுலேஷனில் பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.